ஸ்ரீ கணேசாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. திருச்சிற்றம்பலம். தசாவதாரங்களில் முக்கிய அவதாரமான நரசிம்மர் மனித உடல் மற்றும் சிங்க முகத்துடன் அருள் பாலிக்கிறார். ஆனால் சென்னையில் உள்ள இத்திருத்தலத்தில் சுயஸ்வரூபமாக அழகிய சிங்கராக காட்சியளிக்கிறார். சிவன் கோயில்களில் பிரதோஷ காலத்தில் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுவது போல் இக்கோயிலிலும் பிரதோஷ காலத்தில் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடைபெறுவது விசேஷமாகும். இந்த பதிவில் சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ பிரசன்ன வேங்கட நரசிம்ம சுவாமி திருக்கோயிலை பற்றி சிந்திப்போம். ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண இக்கோயில் 1200 வருட பழமை வாய்ந்த விஜயநகர காலத்து கோயிலாகும். 5 நிலைகள் கொண்ட அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட ராஜகோபுரம் கிழக்கை நோக்கி அமைந்துள்ளது. ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண இக்கோயில் 1200 வருடங்களுக்கு முன் விஜயநகர சாம்ராஜ்ய அரசர்களால் எழுப்பப்பட்ட ஸ்ரீராமர் கோயிலாக இருந்து வந்தது. எனவே முன்பு இந்த பகுதியை ரகுநாதபுரம் என்று அழைக்கப்பட்டு வந்தது. சுமார் 700 வருடங்களுக்கு முன்பு இதன் அருகில் தோண்டும் போது பெருமாள் மற்றும் தாயாரின் திருமேனிகள் கண்டெடுக்கப்பட்டது. ஒரு பக்தரின் கனவில் தோன்றிய நரசிம்ம பெருமாள் கோயில் எழுப்பும்படி கூறினார். திருப்பதியில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் போலும் மற்றும் ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் கனவில் காட்சியளித்ததால் இப்பெருமாளுக்கு ஸ்ரீ பிரசன்ன வேங்கட நரசிம்ம பெருமாள் என்ற பெயர் வந்தது. எனவே இக்கோயிலில் அருள் பாலிக்கும் பெருமாளை தரிசிப்பதால் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் ஷோலிங்கர் ஸ்ரீ நரசிம்மரை தரிசித்த பலன் கிடைக்கும். கமலா சதி முக கமல கமலஹித கமல பிரிய கமலேஷண. கோயிலில் நுழைந்தவுடன் பலிபீடம், கொடிமரம் மற்றும் கருடாழ்வார் சன்னதி உள்ளது. பழமை மாறாத அர்த்த மண்டபத்தை தாண்டி உள் செல்ல ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் ஸ்ரீ பிரசன்ன வேங்கட நரசிம்ம பெருமாள் கிழக்கை நோக்கி அருள் பாலிக்கின்றனர். அதைத் தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணர் காளிங்க நர்தனர் கோலத்தில் காட்சியளிக்கிறார். தெற்கை நோக்கி ஸ்ரீ லக்ஷ்மணர் சீதா பிராட்டியுடன் கூடிய ஸ்ரீ ராமபிரான் அருள் பாலிக்கிறார். அவர் எதிரில் வடக்கு திசையை நோக்கி 12 ஆழ்வார்கள் உள்ளனர். கோயிலை சுற்றி வர தெற்கில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் மற்றும் அவர் பின்புறத்தில் ஸ்ரீ யோக நரசிம்மர் அருள் பாலிக்கின்றனர். இதைத் தொடர்ந்து கிழக்கை நோக்கி அமர்ந்த கோலத்தில் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் மிக அழகாக அருள் பாலிக்கிறார். பிரதட்சணமாக சுற்றி வர கிழக்கை நோக்கி சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் பிராட்டி தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். பரமயோகி ஜன பாகதேய ஸ்ரீ பரம புருஷ பராத்பரா. இந்த கோயிலின் ராஜகோபுரத்தின் சிற்ப வேலைப்பாடுகள் மிக பிரசித்தி பெற்றதாகும். மேலும் 2024ஆம் ஆண்டு 22ஆம் தேதி ஏப்ரல் மாதத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளதால் புது வண்ணத்தில் சிற்பங்கள் பிரகாசிக்கின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரம் தமிழக அரசாட்சியின் சின்னம் என்பது அனைவரும் அறிந்ததே. இக்கோயிலின் ராஜகோபுரத்தை மாதிரியாக கொண்டே ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரம் வடிவமைக்கப்பட்டதாக செவிவழி செய்திகள் உள்ளன.
இத்திருத்தலத்தில் செண்பகமரம் ஸ்தல விருட்சமாகவும் தாமரை புஷ்கரணி தீர்த்தமாகவும் அமையப் பெற்றுள்ளது. பரமாத்மா பரமாணு ரூப ஸ்ரீ திருவேங்கடகிரி தேவா. இத்திருத்தலத்தில் பிரதோஷ காலத்தில் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடைபெறுவது விசேஷமாகும். சித்திரை மாத பிரம்மோற்சவம் 10 நாட்கள் மிக விமர்சையாக கொண்டாடப்படும். மேலும் நவராத்திரி உற்சவம், ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம், ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி உற்சவம், ஸ்ரீ சுதர்சன ஜெயந்தி உற்சவம், ஸ்ரீ ராமநவமி உற்சவம் இங்கு மிக விமர்சையாக நடைபெறும். 36 அடி உயரம் உள்ள தேர் இக்கோயிலுக்கு மேலும் சிறப்பு கூட்டுகின்றது. இத்திருத்தலத்தில் தெப்போற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கமலாசக்தி முக கமல கமலஹித கமல பிரிய கமலேக்ஷணா. இங்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் துளசி மாலை சாற்றி வணங்கி வழிபட்டு வர நினைத்த காரியம் கைகூடும். காளிங்க நர்தன கிருஷ்ண பகவானை விளக்கேற்றி சுற்றி வர நாகதோஷம் விலகும் என்பது ஐதீகம். மேலும் இக்கோயிலின் முன்புறத்தில் அழகிய நந்தவனம் உள்ளது. அங்கு நடுநாயகமாக அமர்ந்த கோலத்தில் ஸ்ரீ ராமானுஜர் காணப்படுகிறார். அனைவரும் மேற்கு சைதாப்பேட்டையில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் சமேத ஸ்ரீ பிரசன்ன வேங்கட நரசிம்ம பெருமாளை வழிபட்டு எல்லா வளமும் நலமும் பெற எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.